உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை, புத்தாடை அணிந்து ஆரத்தழுவி இஸ்லாமியர்கள் ரமலான் கொண்டாட்டம். நாடு முழுவதும் 30 நாட்கள் நோன்பு நோற்ற இஸ்லாமியர்கள் நேற்று ஷவ்வால் பிறை தென்பட்டதைத் தொடர்ந்து ரம்ஜான் கொண்டாட்டத்தை தொடங்கினர். நாகை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கிரில் இஸ்லாமியர்கள் ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று மனமுறை தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல நாகை மாவட்டத்தில் உள்ள 56 பள்ளிவாசல்களிலும் தர்காக்களிலும் ரமலான் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இன்று ரமலானுடைய மாதம் நிறைவு பெற்று ஈத் பெருநாள் தொழுகை சிறப்பாக நாகூர் தர்கா ஷெரீஃபில் நடைபெற்றது. அது சமயம் நாங்கள் நோற்ற நோன்புகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எல்லாம் அல்ல இறைவன் இன்று நாங்கள் செய்த 30 நாட்கள் நோன்பு நோட்பதற்கு அல்லாஹு தாலா கூலி வழங்கக்கூடிய நற்கூலி வழங்கக்கூடிய இந்த நாளானது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன கூறுகிறான் என்று சொன்னால், என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு நோட்கிறான், அவனுக்கு நானே கூலி ஆகுகிறேன் என்று எல்லாம் அந்த இறைவன் கூறுகிறான். அந்த நற்கூலியை வழங்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து மக்களுக்காகவும் எத்தனையோ உலக நாடுகள் இப்போது போர் மேகம் சூழ்ந்துள்ள காரணத்தினால் எத்தனை நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் மன நிம்மதியை தந்து இந்த உலகத்தை அமைதியாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இறைவனிடம் இப்போது நாகூர் தர்கா ஷெரீஃபில் சிறப்பு பிரார்த்தனை, நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா அண்ட் ட்ரஸ்டி என்ற காரணத்தினால் அனைத்து மக்களுக்கும் பிரார்த்தனை, சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.